திருக்குறளை கொடுத்த வள்ளுவனை நாம் எப்போதும் மனதில் கொள்ளணுமே. திருக்குறளை கொடுத்த வள்ளுவனை நாம் எப்போதும் மனதில் கொள்ளணுமே. செந்தமிழுக்கு பெருமையை சேர்த்தவனை நம் மனதார போற்றி வணங்கணுமே. திருக்குறளை கொடுத்த வள்ளுவனை நாம் எப்போதும் மனதில் கொள்ளணுமே. 1330 குறள் தந்தவன் கடலளவு கருத்தை அதனுள் அடக்கியவன். 1330 குறள் தந்தவன் கடலளவு கருத்தை அதனுள் அடக்கியவன். 2 அடியில் உலகத்தை தான் அளந்து தெய்வ புலவர் என்ற பெயரை பெற்றவன்தான். தெய்வ புலவர் என்ற பெயரை பெற்றவன்தான். திருக்குறளை கொடுத்த வள்ளுவனை நாம் எப்போதும் மனதில் கொள்ளணுமே. குறளில் இல்லாததென்று எதுவும் இல்லை, அதன் பொருளை எவராலும் அளக்கத்தான் முடியவில்லை. குறளில் இல்லாததென்று எதுவும் இல்லை, அதன் பொருளை எவராலும் அளக்கத்தான் முடியவில்லை. கோடான கோடி நூல்கள் தான் இருந்தும் திருக்குறளுக்கு இணையான நூல்தான் இல்லை. திருக்குறளுக்கு இணையான நூல்தான் இல்லை. திருக்குறளை கொடுத்த வள்ளுவனை நாம் எப்போதும் மனதில் கொள்ளணுமே. 133 அதிகாரத்தை கொண்டுள்ளது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பை சொல்கின்றது. குறள் 133 அதிகாரத்தை கொண்டுள்ளது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பை சொல்கின்றது. எம்மதத்திற்கும் பொதுவென்ற நூல் என்பதால் இந்த உலகம்தானே திருக்குறளை கொண்டாடுது. இந்த உலகம்தானே திருக்குறளை கொண்டாடுது. திருக்குறளை கொடுத்த வள்ளுவனை நாம் எப்போதும் மனதில் கொள்ளணுமே. செந்தமிழுக்கு பெருமையை சேர்த்தவனை நம் மனதார போற்றி வணங்கணுமே. திருக்குறளை கொடுத்த வள்ளுவனை நாம் எப்போதும் மனதில் கொள்ளணுமே.